பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. தொழில்வாண்மை சார்ந்து எங்களை நகர்த்திக் கொள்ள வேண்டும். ஒரு திரைப்படத்துக்குள்ளாலே நாங்கள் ஒரு மனிதனுடைய ஆத்மாவுக்குள்ளே அப்படியே போய் சேரலாம். எங்களால் அங்கீகரிக்கப்படவில்லை அல்லது ஏன் எங்களுடைய திரைப்படங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கவில்லை. இன்றைய முக்கிய நோக்காக கொள்ளப்படுகின்ற கருடன் தயாரிப்பு நிறுவன அறிமுகம் இப்பொழுது இடம்பெற காத்திருக்கிறது. அதனுடைய அறிமுகத்தை வழங்குவதற்காக அதன் பணிப்பாளர் திரு எல்ரோய் அமலதாஸ் அவர்களை இந்த நேரத்திலே அன்போடு அழைத்திருக்கின்றோம். கலைப்படாதிபதி முன்னாள் கலைப்படாதிபதி சண்முகலிங்கன் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் அன்புக்குரிய பேராசான் மற்றும் கலைப்பீட பீடாதிபதி திரு ரவுராம் அவர்களுக்கும் மற்றும் வணக்கத்துக்குரிய வேலன் சுவாமி அவர்கள், தொழிலதிபரும் ஐபிசி நிறுவனரும் ஆகிய பாஸ்கர் கந்தை அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய சக கலைஞர்கள், நண்பர்கள், படைப்பாளிகள் அனைவருக்கும் இந்த இடத்தில் மனமார்ந்த வரவேற்புகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த கேலரன் தயாரிப்பு நிறுவனம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்றால், ஏற்கனவே இங்கே பல படைப்பாளிகள் தங்களுடைய படைப்புகளை திறமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்தவித குறையும் இல்லை. சிறப்பான படைப்புகளை அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய ஆதரவு கொடுக்கின்ற மக்கள் அதுவும் எந்த குறைபாடும் இல்லை. அவர்கள் கூட பல்வேறு விதங்களில் அவர்களுக்கு ஆதரவு நல்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு சிஸ்டம் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது நாங்கள் இங்கு செய்கின்ற திரைப்படங்கள் அது இலங்கை பூராகவும் கொண்டு செல்கின்ற ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இந்தியா சினிமாவுடைய ஆதிக்கம் என்பது எவ்வளவு தூரம் இங்கே எல்லா திரையரங்குகளிலும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ, ஆனால் எங்களுடைய படங்களுடைய திரையரங்கம் அந்த பிரதேசம் சார்ந்தே மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது ஏதோ விதத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு படைப்பாகவே வெளிவருகின்றது. அதில் நீண்ட காலமான எங்கள் போர் சூழலும் அதற்கான தலைநகரத்தில் இருக்கின்ற சில தொடர்பாடல்கள் தடை காரணமாக கூட அதன் காரணமாக அமைந்திருக்கலாம். எனவே இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, இந்த நிறுவனம் செய்கின்ற முதல் வேலை, நாங்கள் திரைப்பட கூட்டு தாவனத்திற்குள்ளாகவே இந்த திரைப்படங்களை முதலில் பதிவு செய்து அதன் மூலமாகவே இந்த அனைத்து திரையரங்கும், அதாவது இங்கே யாழ்ப்பாணம் மாத்திரமல்ல அம்பாந்தோட்டையில் கூட எங்களுடைய கதைகள் சொல்லப்பட வேண்டும், அவர்களது மொழியில் சொல்லப்பட வேண்டும். அத்தோடு படைப்புகளில் வரும் பொருளாதாரம் நலன் மாத்திரமல்ல. இன்றைய நாங்கள் ஒரு 50 ரூபாய் போட்டால் குறைந்தபட்சம் ஒரு 51 ரூபாயாவது நாங்கள் கிடைப்ப ₹1 தான். அதற்கு காரணம் என்னென்றால், அதில் தோல்வி அடைந்தால் வெறுமனே நிறுவனம் மாத்திரம் தோல்வியடையாது, இன்னொரு படைப்பாளியுடைய வாய்ப்பு அங்கு இழக்கப்படும். எனவே தொடர்ச்சியாக என்னுடைய படைப்பாளிகள் வெறுமனே குறும்படத்துக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாமல் அவர்கள் அடுத்த பெரும் படைப்புகளை கொண்டு செல்ல வேண்டும், உலகளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த இடத்தில் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். எங்களுடைய நண்பர்களுக்கு நான் சொல்வேன், நீங்க படைப்புகளை விட பேப்பர் ஒர்க் அதிகமாக இருக்கு தம்பி, அந்த சிஸ்டத்தை நாங்கள் சரியா ஃபாலோ பண்ணணும். அத்தோட படைப்புகள் முதலே நாங்கள் ஓடிபி தளங்களில் அதிகமாக பேசிவிட்டோம். அதுக்கான வாய்ப்புகளை அவர்கள் அக்ரிமெண்ட் எல்லாமே சரியான இப்பவே எங்களுக்கு நம்பிக்கையுடன் வழங்கி விட்டார்கள். அதே நேரத்தில் எங்களுடைய தேசிய தொலைக்காட்சியில் கூட இந்திய சினிமாவில் முதல் முறையாக சொல்லி இந்திய திரைப்படங்களை தான் எங்களிடம் காட்டுவார்கள். ஆனால் இந்த படைப்புகள் வரவிட்ட பின்பு இலங்கை தொலைக்காட்சியில் முதல் முறையாக அன்புள்ள மற்றும் பரவாதி திரைப்படங்கள் கண்டிப்பாக எங்கள் தொலைக்காட்சிகளில் வரும் என்பதை நான் காரணமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தனை வாய்ப்புகளை நான் ஏற்படுத்துவேன் என்றால் கடந்த 20 வருடங்களாக தொலைக்காட்சி துறைகள் மற்றும் ஊடகத்துறைகள், கலைத்துறைகளில் நான் பயணித்த அனுபவம், அதன் அடிப்படையில் சில விடயங்களை நடத்தி செல்கின்ற பொறுப்பு என்னிடம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கின்றேன். எனவே மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டுகளிங்கள், உங்கள் கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நன்றி.